வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. திமுக விசிக இடையிலான மோதல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அரசியல் களமே சூடாக இருக்குன்னு சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி களம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதில் திமுக கூட்டணி, அதாவது 5 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டிலிருந்து 3 தேர்தல்களை தொடர்ச்சியாக சந்திச்சு இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கு. இதை மக்கள் நல கூட்டணியை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாதம் இருந்தால் கூட திமுகவை தவிர்த்து, ஆனால் அதற்கு முதன்மை தாங்கி நிற்பது விசிகான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது விசிகாவை மையப்படுத்தி தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கும். அப்போது அதில் விசிகா நினைத்திருந்தால் அந்த கூட்டணியை உடைச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்த பொழுதும் இத்தனை ஆண்டுகளாக இந்த கூட்டணியை வெற்றிகரமான கூட்டணியாக நகர்த்திக்கிட்டு வந்ததில் பெரும்பங்கு வகித்தது விசிகா கட்சி தான். அதற்கு அவர்கள் நிறைய இழந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா சீட்டுகள் ஒவ்வொரு முறையும் அந்த பாராளுமன்ற தொகுதின்னு வரும்பொழுது 2 சீட்டுகளுடன் நிறுத்திடுறது, சட்டமன்ற தொகுதின்னு வரும்போது 6 சீட்டுகள் உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு சதவீதமாக இருக்கட்டும், மக்கள் செல்வாக்காக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சியாக இன்னைக்கு மாறி நிற்கிற ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியாக குறைவான எண்ணிக்கையில் சீட்டுகளை ஒதுக்கப்படும் பொழுதும் பாஜகவை முன்னிறுத்தி, ஒவ்வொரு முறையும் பாஜகவை முன்னிறுத்தி, பாஜக இங்கே வந்துடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை இங்கே கைப்பற்றிடக்கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக சில சமரசங்களோடு இந்த கூட்டணி பயணித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வராது அப்படின்னு இவ்வளோ முயற்சிகள் நடந்து திரும்பவும் பாஜகவே வந்த பிறகும் இப்போ இதற்கு திரும்ப பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாத பொழுது அப்போது விசிகா கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவாங்க, இனிமேல் அந்த பாஜகவை காட்டி பூச்சாண்டி காட்ட முடியாது, பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முன்னிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சியில் தான் இருக்க போகிறாங்க, இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? எங்களுக்கான உரிய பங்கீடை கொடுக்கணும், எங்கள் செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி அப்படி எங்களுக்கான உரிய சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தல் முழுக்க பாஜகவை மையப்படுத்தி பாஜக வந்து விடவே கூடாது அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக செயல்பட்டதால் அப்போ அந்த கூட்டணியை உடச்சிடக்கூடாது, நம்ம ஒரு பழிக்கு ஆளாயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காகலாம் அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப இறுக்கமான மனநிலையோட முடிஞ்சது. ஒத்து வராது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு, உடையிற நிலைமைக்கு போயிட்டு தான் முடிஞ்சதுன்னு இங்கே நம்ம எல்லாருமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த தேர்தல் அந்த மாதிரி களமாக இருக்காது. என்னோட உரிமை எனக்கு வேணும், என்னோட சீட்டு எனக்கு வேணும், எனக்கு தகுதியான சீட்டுகள் எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு விசிகா பிடிவாதமாக இருக்கும் என்பது திமுகவுக்கும் தெரியும். அப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மறைமுகமான ஒரு போர் தான் நடக்குதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ என்னெல்லாம் களத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை முன்வைக்கிறாங்க, நடத்துறதுக்காக தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. இது யாருக்கு சிக்கல்னா திமுகவுக்கு தான் சிக்கல். ஆளும் கட்சியாக திமுக இருக்காங்க. திமுக இருக்கிறபோது பூரண மதுவிலக்கோ இல்லை இங்கே வந்து மதுக்கடைகளை குறைப்பது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அரசோட வருமானமே டாஸ்மாக் கடைகளை நம்பி தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த அரசுக்கு அதற்கான திறமை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அது ஒரு கையாலாகாத தரம் தான் நம்ம சொல்ல முடியும். மதுவின் வருமானத்தை வைத்து தான் நாங்கள் ஆட்சியை நடத்த முடியும்னா அது கையாலாகாத தரம் தானே. ஏன்னா இல்லை, இங்கே குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு, அந்த குடிநோயாளிகளை குறைக்க முடியல, வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம், கள்ளச்சாராயம் பெறுகிறோம், அதனால் கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை சப்பை கட்டினாலும் டாஸ்மார்க்கோட வருமானத்தை உயர்த்த சொல்லி எதற்கு நெருக்கடி கொடுக்குறீங்க? அப்போது உங்களுக்கு கள்ளச்சாராயம் தான் பெருகிடும் அப்படின்றது நோக்கமாக இருந்தால் எதற்காக சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க, கூடுதலாக டார்கெட்டை வச்சு இதை நீங்கள் விற்பனை அதிகரிக்கணும்னு எதுக்கு நீங்கள் அவங்கள ப்ரெஷர் போடுறீங்க? இது நடக்குதா இல்லையா? இது நடந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூட்டம் போட்டு டாஸ்மார்க்கோட விற்பனையை குறைக்க சொல்கிறது தான் மது ஒழிப்புக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். ஆனால் அதை மீறி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒவ்வொரு முறையும் டார்கெட் வச்சு விற்பனை அதிகரிக்க சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி மது ஒழிப்பை பற்றி நீங்கள் பேசுவீங்க? அப்போது கள்ளச்சாராயம் பெருகிடும், மக்களை வேறு விதமாக பாதிக்க போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சப்பக்கட்டு நொண்டி சாக்கு தான். உங்களுக்கு டாஸ்மாகோட வருமானம் உயரணும், அதற்காக இன்னும் ஊரில் இருக்க அத்தனை பேர் குடிகாரன் ஆக்கணும் அப்படின்றது தான் இந்த அரசோட நோக்கமே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்க இந்த மாநாட்டுக்கு ஆதரவு தர முடியாது. இப்போ இந்த மாநாடே திமுகவை எதிர்த்து தான். இவர் திமுகவை எதிர்த்து இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் அறிவிக்கலாம். ஆனால் இதெல்லாம் இந்த அரசியலில் இதெல்லாம் எதுவும் வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா கூட்டணி முழுவதுமாக முறிந்து விடவில்லை. ஆனால் பார்க்குற பார்வையாளர்கள்னா சாமானிய நமக்கு நல்லாவே தெரியும். திரும்ப திமுக மிரட்டுகிறார் என்று. ஆமாம், மிரட்டுகிறார் தான். நான் வந்து தனிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு இருக்கேன். என்னால் நினச்சேன்னா இன்றைக்கு எதையும் ஒரு பேசு பொருளாக்க முடியும். சமூகத்தின் சீர்கேடுகளை நான் இன்றைக்கி பேச ஆரம்பித்தா உங்கள் ஆட்சி ஆட்டம் கொண்டுடும்.
ஸோ எனக்கான மரியாதை ரொம்ப முக்கியம், எனக்கான பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக ஒரு மிரட்டல் எடுக்கிற துணியில தான் அவர் இதெல்லாம் நடத்துறாரு அப்படின்றது அரசியல் புரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். மது ஒழிப்பு மாநாடு என்பது உண்மையாகவே இது நொண்டி சாக்கு தான். அவருக்கு அக்கறை இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவருக்கு அக்கறை இருக்குது, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மீது அக்கறை இருக்குது, மரக்காணம் கள்ளச்சாராயம் மீது அக்கறை இருக்குது. பெண்கள் அவர்கிட்ட போய்ட்டு மன்றாடி கேட்குறாங்க, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை இன்னைக்கு ஏன் அவர் கையில் எடுக்கிறாரு, அதிமுகவை ஏன் துணை கூப்பிடுறாரு அப்படின்றதுக்கு பின்னாடிலாம் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. திமுக தொடர்ந்து விசிகாவை வஞ்சித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது, திமுக மீது கோபம் இருக்கு. சமூக சூழ்நிலைக்காக சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் அங்கே இருக்கிறாரு. அவர் 100% அங்கே திருப்தியாக இருக்காருன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. திரும்ப திரும்ப அவர் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் இந்த விஷயத்தை. என்னன்னா, எனக்கு இங்கே நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது, நான் மனமொத்தும் இங்கே இல்லை, ஆனால் இன்றைய சமூக நலன் கருதி நான் சமரசம் செஞ்சு கொண்டு தான் நான் இருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப அவர்கள் நிறைய முறை மீடியாக்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அப்போது இனியும் இந்த சமரசம் செஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. வரும் தேர்தலில் அந்த சமரசத்திற்கு வாய்ப்பு இருக்காது. எனக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காகத்தான் அரசுக்கு இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் திரும்ப அவர்கள் கொடுத்துருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இதை தவிர்க்க முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் அவர் இந்த முறை தவிர்க்க விரும்பலைன்னா, நான் என் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார். அதோடு இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு யாரெல்லாம் அழைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அழைக்கிறாரு, விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை அழைக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மது ஒழிப்பு பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம், மது ஒழிய வேண்டும் என்று யார் வேணாலும் வரலாம், அதில் சனாதன சக்திகளான சாதிய சக்திகளான பாஜக பாமகவை மட்டும் எனக்கு கூப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவர்கள் சமூக நலனுக்கு எதிரானவர்கள் தான். எப்படி மது சமூகத்திற்கு எதிரானதோ அதேமாரி சாதியும் மதமும் சமூகத்திற்கு எதிரானதுன்னு அவர் உறுதியாக நிற்கிறாரு. அதனால் அவர்களை அழைக்க விரும்பவில்லை. அவர்களை தாண்டி வேறு யார் வந்தாலும் இந்த மாநாட்டிற்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறார். திமுகவும் வரலாம்னு தான் சொல்கிறாரு. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதால அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களை எதிர்த்து தான் இந்த மாநாடு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தொடர்ந்து திமுகவும் அமைதியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, விசிகா போனால் நம்ம பாமகவை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஆப்ஷன் இருக்குது. போன முறையே அவங்க அதை கையில் எடுக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த கூட்டணி அவ்வளவு கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்காது அப்படின்றதுக்காகவே அந்த கூட்டணியை தவிர்த்து திருமாவையும் இடதுசாரிகளையும் வைத்துக்கொண்டே இந்த விஷயத்தை நடத்துனாங்க. ஆனால் வரும் தேர்தலில் கை மீறி போனால் திமுகவும் ஒன்றும் செய்யாது. திமுக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாமக அழைத்து அவர்களோட கூட்டணி வைக்க முற்படுவார்கள். ஆனால் விசிகா எதற்கும் தயாராக தான் இருக்கு. ஏன்னா இந்த முறை எனக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும், அதோடு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இப்போது ரீசெண்டாக 2 நாளாக என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று எதிர்க்கிறார். அவர் இன்னைக்கு நேற்று சொல்ல இது ஒரு 10 ஆண்டுகளாக முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் சமூக நலன் கருதி அதெல்லாம் சமரசம் செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன சொல்றாரு, திரும்ப எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆனால் சாமானியனுக்கு அதிகாரம் வேண்டும் என்பது தானே அவருடைய அரசியல். அப்போது எங்கள் கட்சியில் கூட்டணி கட்சி எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற ஒரு துணியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் பேசின ஒரு வீடியோவை அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றினாங்க. கொஞ்ச நேரத்தில் டெலீட் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து சில சர்ச்சைகள் ஏற்பட்டது. அது திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் தான். இங்கே பாரு, இந்த முறை எனக்கு மினிஸ்ட்ரியில் பதவி வேணும், அப்படி மறுக்கும் பட்சத்தில் அதிக அளவிலான இடமாவது ஒதுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சமிக்ஞையை தான் தலைவர் திருமா அவர்கள் இங்கே கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து விசிகாவுக்கு இன்னும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக திமுக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தலைவர் திருமா அவர்கள் விசிகா சார்பாக முதல்ல அந்த கட்சியின் சார்பாக முதல்ல ஏற்றப்பட்ட கொடிக்கம்பம் 62 அடி கொடிக்கம்பமாக, அதாவது அவரின் பிறந்த நாளை குறிப்பிடும் வகையில் 62 அடி கொடிக்கம்பமாக மாற்றம் செய்யப்பட்டு அங்கே நடப்படுது. அதை அனுமதிக்காமல் இந்த அரசு, திமுக அரசு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி, அதுதான் சொல்ல முடியும், அங்கே அதிகாரிகள் இவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் அதை செஞ்சுருப்பாங்க. அதிகாரிகள் அதை அகற்றுறாங்க, அனுமதியை மறுக்கிறாங்க. அது ஒரு பெரிய பேசுபொருளாவது பிரச்சனையான பிறகு வேறு வழி இல்லாமல் திரும்ப, ஏன்னா விசிகா விகின்று இருந்தால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும், அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியும். இவர்களை மிரட்டி பார்க்குறாங்க, இவங்க அவங்கள மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னா இதை எடுத்துக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்ப அனுமதி கொடுத்து அந்த கொடி அங்கேயே நடப்பட்டது. ஏன்னா விசிகாவை பகைத்து கொண்டால் நிச்சயமாக அது பெரும் பிரச்சனை, சர்ச்சை ஆகும் என்பது திமுகவிற்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தால் அவங்க ஏன் அந்த அனுமதியை மறுக்கிறாங்க, கொடியை அகற்றுறாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது, பொது இடத்தில் கொடி நட்டு விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இவர்களுக்கு இருக்க ஒரு சாதி புத்தி இருக்குங்களா, அங்கே இருக்க சாதியவாதிகளின் புத்தி, அது அவர்களை தடுக்கும். அதே நேரத்தில் விசிகா பெரிய அளவில் கட்சியாக வெளிவந்து விடக்கூடாது என்பதில் திமுகவுக்கு ஒரு எப்போவுமே
அந்த மனநிலை இருக்கும். அதனால் அவங்களை அடக்கியே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த முறை அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு தலைவர் திருமாவும் அதற்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக எதிர்வினைகள் ஆட்டிட்டு இருக்காரு. இது இப்போ மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு, ஓப்பனாக அறிவிக்கலைனாலும் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை எப்படி இருக்குன்னா, எப்பொழுதும் கூட்டணி முறியலாம், எப்பொழுதும் இவர்கள் அதிமுக பக்கமோ இல்லது வேறு ஒரு கூட்டணியை அமைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதா கருதப்படுது. ஏன்னா அதிமுக பக்கம் இன்னைக்கு விசிகா போகுது அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவிலான தொகுதிகள் கிடைக்கும். 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 15லிருந்து 20 தொகுதிகள் வரை கோருவாங்க. ஆட்சியில் பங்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. கோரிக்கை முன்வைப்பாங்க. சொல்ல முடியாது, எடப்பாடி அவர்கள் இவ்வளவு நாள் அவர்கள் ஆட்சியில் இல்லாததற்கு எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகள் சக்திகளை ஒன்றிணைத்தோ இல்லை திருமாவர்களின் மூலமாக யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், என்ன ஆதரிங்க, ஆட்சிக்கு வந்தால் போதும் அப்படின்ற மனநிலையில் ஆட்சியில் பங்கு பெறும் சூழலும் ஏற்படலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து விவாதித்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.